வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சம்பள வரம்பு உயர்வால் அதிக ஓய்வூதியம் பெற வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடு முழுவதும் உள்ள தனியார் துறை ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தொடர்பான முக்கிய மாற்றத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் கோடிக்கணக்கான ஊழியர்களின் ஓய்வுகால சேமிப்பும் பென்ஷன் தொகையும் கணிசமாக உயர வாய்ப்பு உள்ளது. தற்போது பிஎஃப் பங்களிப்பிற்காக அடிப்படை சம்பள உச்சவரம்பு ரூபாய் 15,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பு 2014 ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மாற்றமின்றி உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பணவீக்கம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் ஊதிய உயர்வுகள் பெரிதும் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வரம்பு காலத்திற்கு பொருந்தாதாக மாறியுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் சம்பள வரம்பை ரூபாய் 21,000 முதல் 30,000 வரை உயர்த்த மத்திய அரசு தொழிலாளர் அமைச்சகம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தற்போதைய விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 30,000 இருந்தாலும் பிஎஃப் கணக்கீடு ரூபாய் 15,000 அடிப்படையிலே செய்யப்படுகிறது. இதனால் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு குறைவாகவே இருக்கும். சம்பள வரம்பு உயர்த்தப்பட்டால் மாதந்தோறும் பிஎஃப் கணக்கில் சேரும் தொகை அதிகரித்து ஓய்வு பெறும்போது கிடைக்கும் மொத்த தொகை பல லட்சங்கள் வரை உயரலாம். கூட்டு வட்டி முறையால் நீண்ட காலத்தின் இதன் பலன் மேலும் அதிகமாகும். இந்த மாற்றம் பிஎஃப் சேமிப்பிற்கு மட்டுமல்லாமல் பணியாளர் பென்ஷன் திட்டத்திற்கும் இபிஎஸ் பெறும் நன்மையை அளிக்கும். தற்போது ரூபாய் 15,000 வரம்பில் பென்ஷன் கணக்கிடப்படுவதால் பலருக்கும் மாதாந்திர பென்ஷன் குறைவாகவே கிடைக்கிறது. புதிய சம்பள வரம்பு அமலுக்கு வந்தால் எதிர்காலத்தில் ஊழியர்கள் பெறும் பென்ஷன் தொகை கூடுதலாகவும் அதிகமாகவும் இருக்கும். சம்பள வரம்பு உயர்வால் ஒரு சவாலும் உள்ளது. ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து 12% பிஎஃப் பங்களிப்பிற்காக பிடித்தம் செய்யப்படுவதால் மாதந்தோறும் கையில் கிடைக்கும் நிகர சம்பளம் சற்றே குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் இது குறுகிய கால பாதிப்பாக மட்டுமே இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது அதிக வட்டி வீதத்துடன் பாதுகாப்பான சேமிப்பாக பிஎஃப் திட்டம் ஊழியர்களின் முதுமை காலத்திற்கு பெரிய ஆதரவாக அமையும். இந்த மாற்றம் நிறுவனங்களுக்கும் கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். ஊழியர் செலுத்தும் பங்களிப்பிற்கு இணையாக நிறுவனமும் 12% செலுத்த வேண்டியிருப்பதால் குறிப்பாக சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு இது சவாலாக இருக்கலாம். இதன் காரணமாகவே அரசு தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டால் ரூபாய் 15,000 என்ற சம்பள வரம்பு போதுமான சமூக பாதுகாப்பை வழங்கவில்லை. பல மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியமே இந்த அளவுக்கு அருகில் உள்ள நிலையில் அதிக வருமானம் ஈட்டும் ஊழியர்களையும் பிஎஃப் குடையின் கீழ் கொண்டு வருவது அவசியமாகி உள்ளது. இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் 2014க்கு பிறகு பிஎஃப் விதிகளில் செய்யப்படும் மிக முக்கியமான சீர்திருத்தமாக இது கருதப்படும். இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய பட்ஜெட் அல்லது வரவிருக்கும் முக்கிய கூட்டங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி இந்த தகவல் பட்ஜெட்ல வெளிவரல. அதனால தற்போது தற்காலிகமாக கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறைந்தாலும் எதிர்காலத்தில் பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான ஓய்வுகால வாழ்க்கைக்காக இந்த பிஎஃப் சம்பள வரம்பு உயர்வு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு பற்றி கூடிய விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.